இப்போ என்ன நடந்தது அப்படின்னு தானே கேட்குறீங்க. முதல்ல அந்த ஹல்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருந்ததா, அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு அதாவது ஃப்ளிக்கராக எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் எடுத்து அந்த பல்புக்கு முன்னாடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிக்கர் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. அது என்ன காம்பனண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆட் பண்ண காம்பனண்ட் பேர் வந்து கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வோல்டேஜை பற்றி நல்லா தெரியும் இல்லையா. இப்போ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் கொடுக்கும், இது வந்து 9 வோல்ட் கொடுக்கும், இது வந்து 12 வோல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே அளவு வோல்டேஜை கொடுத்துட்ருக்கும். ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் பேட்டரியை வந்து பவர் சோர்ஸாக பயன்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உதாரணத்துக்கு நம்மளோட வீட்டில் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் யூஸ் பண்ணுறோம்ல, அது வீட்டிலேருந்து ஒரு பவரை யூஸ் பண்ணுறோம். அங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே வோல்டேஜ் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. உதாரணத்துக்கு நமக்கு இப்போ வந்து 12 வோல்ட் வேணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.6 வரும், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.9 வரும். இந்த மாதிரி வேரியாக வர வாய்ப்பு இருக்குது. இப்படி வேரியாகிற ஒரு வோல்டேஜ் வந்து நம்ம பல்பு மாதிரியான விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஃப்ளிக்கர் வரும். இப்போ அதுவே நிறைய சென்சிட்டிவ் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம இந்த வேரியாகிற வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற காம்பனண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். உதாரணத்துக்கு இந்த சர்க்யூட் எடுத்துக்கலாமே. இந்த சர்க்யூட்டில் இந்த பல்புக்கு போகிற இன்புட்டை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வோல்டேஜ் வேரி ஆகிற மாதிரி, அதாவது மேலே கீழே போகிற மாதிரி நான் வந்து வோல்டேஜ் கொடுக்குறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்பு வந்து இப்படி ஃப்ளிக்கர் ஆகும். இப்போ இந்த பல்புக்கு முன்னாடி நான் அந்த கெப்பாசிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாறி போகிற வோல்டேஜ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பல்புக்கு கரெக்டான வோல்டேஜ் கொடுத்து இதை அழகாக எரிய வைக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த செட்டப் வழியாக கெப்பாசிட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போ இந்த டியூப்பை பாருங்களேன். இந்த டியூப்பில் வெளியே வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஃப்ளோ ஆகாமல் நிறைய இம்ப்யூரிட்டிஸ், அதாவது நிறைய பபுள்ஸோட வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்க இந்த கார்க்கை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இம்ப்யூரிட்டிஸ், அதாவது பபுள்ஸ் எல்லாம் போயிட்டு தண்ணி அழகாக வந்து ஃப்ளோ ஆகி வெளியே வருதா. இதே மாதிரி தான் நம்மளோட கெப்பாசிட்டர்ஸும். உதாரணத்துக்கு ஒரு சர்க்யூட் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃப்ளோ ஆகலை. ஒன்று வந்து வேகமாக போகுது, இன்னொன்று வந்து ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட்டில் நம்ம வந்து கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். கெப்பாசிட்டர் வந்து இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலஜி வழியாக பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு பம்பு செட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பம்பு செட்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. பம்பு செட்டோட அதர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த பம்பு செட்லேருந்து வர தண்ணி எல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ திடீர்னு அந்த பம்பு செட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 செகண்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி போகிற வேகம் குறைஞ்சு எக்ஸாக்டாக பாத்திரத்தில் தண்ணி விழுகாமல் கீழே விழுந்து தண்ணி வேஸ்ட் ஆகும் இல்லையா. இதே மாதிரி அடிக்கடி இந்த பிரச்சனை வந்தால் என்ன ஆகும், நிறைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க் ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பம்பு செட்லேருந்து வர தண்ணி என்ன ஆகும், முதல்ல இந்த டேங்க்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வழக்கம் போல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு அந்த 2 செகண்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த டேங்க்கில் உள்ள தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்குள்ளே நம்ம மோட்டரும் சரியாயிட்டு மோட்டர்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு ஃபில் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி எத்தனை தடவை பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம டேங்க்கில் இருக்க தண்ணி போயிட்டு அந்த வாட்டர் ஃப்ளோவை எப்போவுமே சீராக வச்சுக்கும். ஸோ தட் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இந்த கேஸில் எப்படி ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பேட்டரி மாதிரி. இப்போது இந்த பல்ப் வந்து பிளிங்காகி எரியிறப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டர் பயன்படுத்தி எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வோல்ட் வரை மாறி கொடுத்துட்ருக்க ஒரு இம்ப்ராப்பர் வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 வோல்ட் கன்சியூம் பண்ணுற ஒரு பல்போடு நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இம்ப்ராப்பராக இன்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வோல்டேஜ் மாறி வருது. ஸோ லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காகி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்யூட்டுக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டரை இந்த மாதிரி பேரலாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து 5 வோல்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்படி வர்றப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக 5 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆயிரும். அண்ட் நம்மளோட பல்பு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிடைக்கிறதுனால ப்ராப்பராக எரிஞ்சிட்ருக்கும்.
இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து சடனாக 4 வோல்ட்டுக்கு ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்மளோட பம்பு செட்டு பிரச்சனையில் வந்து தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாகிறப்போ வாட்டர் டேங்க்ல வந்து தண்ணி போகுதோ அதே மாதிரி இந்த கேஸில் என்ன ஆகும்னா நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க 5 வோல்ட் வந்து லைட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும், லைட் வந்து ப்ராப்பராக எரியும். இப்போ அகைன் நம்மளுடைய வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 5 வோல்ட் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளோட கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். அண்ட் பல்பு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேருந்து வர்ற 5 வோல்ட் இன்புட் எடுத்துட்டு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை வர வர என்ன ஆகும்னா நம்மளோட கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம பல்பு வந்து ப்ராப்பராக 5 வோல்ட்டில் எரிய வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த பல்பில் இருந்த அந்த ஃப்ளிக்கரிங் பிரச்சனையை ஒரு கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். நான் கெப்பாசிட்டர் என்ன சொன்னேன், ஒரு ஷார்ட் டேர்ம் பேட்டரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எப்படி ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பேட்டரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ.